லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின பொழுது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ அந்த மரத்தை காண்பித்து சொல்லுகிறார், எப்பா தோட்டக்காரனே, வேலைக்காரனே, இதை 3 வருஷமாய் நான் தேடுகிறேன், கனி தேடி வருகிறேன், ஒன்னையும் நான் காணல, இதை வெட்டி போடு, நிலத்தையும் ஏன் கெடுக்க வேண்டும்? இங்க என்ன சொல்லியிருக்கணும்? இந்த மரத்தை வெட்டி போடுன்னு சொல்லியிருக்கணும், அப்படித்தானே? சொல்லிட்டாரு. நிலத்தையும் ஏன் கெடுக்க வேண்டும்? விளங்குதான் சொல்ல உங்களுக்கு? லாஸ்ட்ல கேக்குதா? நிலத்தையும் ஏன் கெடுக்க வேண்டும்? அப்படி என்றால் என்ன? அந்த மரம் ஏற்கனவே கெட்டு போயிருக்கு, அதனால நிலத்தையும் என்ன செய்து கெடுத்து கொண்டிருக்கு. நிலத்தையும் ஏன் கெடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதற்கு அந்த தோட்டக்காரன், வேலைக்காரன், ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும். எந்த வருஷமும்? அப்படின்னா ஏற்கனவே பல வருஷங்கள் கடந்து போய்விட்டது. உதாரணத்துக்கு அவர் சொல்லுகிறார் 3 வருஷம் என்று சொல்லுகிறார். ஆண்டருடைய பார்வை, ஆண்டருடைய கணக்கு 1000 வருஷம் ஒரு நாளுக்கு சமம் என்று நீங்கள் மறந்து போக வேண்டாம். அதாவது 1000 வருஷம் ஆண்டருடைய பார்வைக்கு ஒரு நாள், அப்படித்தானே? அப்ப அவருடைய பார்வைக்கு 3 வருஷம் என்றால் எத்தனை காலங்கள் கணக்கிட்டு பாருங்க. அப்ப இந்த வேலைக்கு சொல்றா, இந்த வருஷமும் இருக்கட்டையா, கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால், ஆமா நீங்க ஃபர்ஸ்ட் வாசிக்கும் போது அப்படி இல்லை, கொடாவிட்டாலும் சரின்னு சொன்னீங்க. கொடாவிட்டால் கனி கொடுத்தால் சரி, இது நிக்கட்டும். கனி கொடுக்காவிட்டால் இனிமேல் இது என்ன செய்யலாம்? எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறார். எதிர்காலம், இந்த கடந்த காலத்தில் கனி கொடுக்கவில்லை, எதிர்காலத்தில் கனி கொடுப்பதற்கு நான் என்ன முயற்சி பண்ணணுமோ அதை நான் பண்ணுகிறேன். அது அப்பவும் இது கனி கொடுக்கலன்னா இது என்ன செஞ்சிருவோம்? வெட்டி போட்டுருவோம் என்று சொல்லி எஜமானுடைய கூற்றுக்கு இந்த தோட்டத்தில் வேலை செய்கிற அந்த மனிதர் தன்னுடைய காரியத்தை சொல்லுகிறார். அருமைக்குரியவர்களே, இது ஒரு உதாரணம், இது ஒரு உதாரணமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அது என்ன சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அது என்ன சொல்றாரு? நான் கனியை, ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான், அவன் வந்து அதுல கனியை தேடின போது, மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாம போக மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப மரம் வைத்தவன் அதோடைய பலன் கிடைக்குமா என்று தேடி வருகிறார். தேர்றாரு வந்து, அத்திமரம் சிறு கண்ணுக்குட்டியா இருக்கும் போது, ஒரு சின்ன கண்ணா இருக்கும் போது அதுல கனி கிடைக்குமான்னு கேட்டா அந்த மனசு சரியான மனநிலைமை இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா கனி கொடுக்கறதுக்கு ஒரு பருவம் இருக்கு, ஆமா இல்லைங்களா? கனி கொடுக்கறதுக்கு என்ன இருக்குமா? ஒரு பருவம் இருக்கு, அதுக்கு ஒரு வயசு இருக்கு, அதுக்கு ஒரு சீசன் இருக்கு. சில பெரிய மரங்களே ஆனாலும் சீசனுக்கு தான் என்ன கிடைக்கும்? காய்க்கமே தவிர சீசன்ல நேரத்தில் என்ன செய்யாது? காய்க்காது. ஆனா இந்த தோட்டம் வைத்தவனுக்கு, இந்த அத்திமர தோட்ட மரத்தை வைத்தவனுக்கு அத்திமரம் கனி கொடுக்கிற டைம் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆகையினாலதான் அவர் வந்து தேடுகிறார், கனியை தேடுகிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க,
நீங்க தான் அந்த அத்திமரம். நீங்க கனி கொடுக்கிற பருவத்தில் இருக்கிறீங்க. உங்ககிட்ட ஆண்டவர் கனி தேர்றாரு, கனி தேர்றாரு. இன்னைக்கு கனி குறித்து தான் ஆராதனை, வொர்ஷிப்பு. கனி குறித்து தான் இன்னைக்கு நான் முதல் பிரசங்கம். கனியை கொண்டு வந்திருக்காங்க, தேங்காய் கனி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பழங்கள் என்னமோ இருக்கு, பழங்கள்லாம் இருக்கு. பொதுவாக முதல் நாள் தான் கொண்டு வருவாங்க. இவங்க 2வது வாரம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த செய்திக்காகவே கொண்டு வந்திருக்காங்க போல் இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா ஆவியானவர் ஒருவர் தான், ஆவியானவர் ஒருவர் தான். சரிங்களா? ஆனா இது சிம்பாலிக்கா என்ன சொல்றது? திராட்சை செடி குடிச்சதை நம்ம பார்த்துட்டே இருந்தோம். செடியாக உம்மோடு நான் கொடியாக நான் நினைச்சிட்டேன், இணைஞ்சு விட்டேன், ஆகினாலே நான் கனி கொடுப்பேன். இலைகளெல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் விருந்தாகணும் என்று திருப்பி 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 தம்பி அந்த வரியை பாடினார். அப்ப திராட்சை பழமும் வந்திருக்கு, இன்னைக்கு திராட்சை கனி வந்திருக்கு. அப்புறம் திராட்சை கனி மற்ற சீசன், மாங்காய்லாம் சீசன் தான் சொல்லி, ஆனா எப்பவும் சீசனா இருக்கிறது தேங்காவும் வந்திருக்கு. உள்ள ஏதோ 10 தேங்காய் கிடக்கும் போல் இருக்கு. தேங்காய்க்கு சீசன் இருக்கா? அது எப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? தேவன் உங்களிடத்தில் அப்படியாக தேடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க கனியை தேடுகிறார், தேடுகிற ஒரு அனுபவம். ஆண்டவர் நம்மளை தேடுகிறார். வேதம் சொல்லுது, யாத்திராம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, சீக்கிரமாய் வாசிங்க. யாத்திராம புஸ்தகம் 23:19 நல்லா கவனிச்சு கிடைக்க. உன் நிலத்தில் முதல் விளைச்சல்களை, முதல் கனியை உன் தேவனாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. கனி கேட்கிற தெய்வம். அல்லேலூயா. என்ன கொடுக்கிறவ? என்ன கேட்கிறாரு? கனி கேட்கிறார். உன் நிலத்தில் விளைகிற முதல் கனியை எங்க கொண்டு வர வேணும்? உன் தேவனாக கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீ கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இதைதான் ஆண்டவரை அறியாத மக்கள் என்ன செய்யறாங்க? வாழைப்பழம், எலுமிச்சை பழம், தேங்காய் முதல் கனிகள் என்ன செய்யறாங்க? கொண்டு போறாங்க. கனிகளை கொண்டு போறாங்க. ஏன் கொண்டு போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுது, உன் நிலத்தில் விளைகிற முதல் கனியை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வா. கைகளை தட்டி. சகாரியால சொல்றதுக்கு, உன் ஆரம்பம் அற்பமாயிருக்கலாம். ஆரம்பத்தின் நாட்கள் யாரையும் அலட்சியம் பண்ணலாம். ஆரம்பத்தின் நாட்கள் எப்படி அலட்சியம் பண்ணலாம். ஆனா நாம என்ன செய்யறோம்? ஆரம்பத்தில் இயேசுக்குள்ள வரும்போது ரொம்ப உற்சாகம். அங்க கூட்டம், எங்க கூட்டம், அங்க ஜபம், எங்க ஜபம், அப்படி எப்படி அப்படின்னு பயங்கரம் இருப்போம். 6 மாசம் ஆச்சு, 7 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சுன்னு அப்படியே தோன்றோம். இது உலகத்தானுக்கு பொருந்தும். சரிங்களா? நாம ஒவ்வொரு நாளும் ஆண்டு நம்மளோட இடைப்படுகிறார், நம்மளோட பேசுகிறார், நம்மளை உணர்த்தி கொண்டிருக்கிறார். அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். விளங்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரோமர்ல சொல்றதுக்கு, விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அது சரியான ஒரு காரியம். எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிழைப்பான் சொல்ற இடத்துல வாழுவான். விசுவாசத்தினாலே நீதிமான் வாழ்வான். கடந்த நாட்கள் ரோமர்ல பார்த்தோம், 3:23 எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலே. அவன் நீதிமான எப்படி மாறுகிறான்? இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படும் போது அவன் நீதிமானாக மாறுகிறான் என்று நம்ம பார்த்தோம். இங்க விசுவாசத்தினாலே நீதிமான் வாழுவான். எபிரேயர் 12:1 நீங்க பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற அவரை நோக்கி பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லியிருக்கு. ஆமா இல்லைங்களா? விசுவாசத்தை துவக்குகிறோம், முடிக்கிறோம் அவரை தான். நம்மளை விசுவாசத்தை தொடக்க விட்டுட்டு அங்க போய் நின்னுகிட்டு வா 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 வா
இடையில் இருக்கிற நாட்கள் தான் வாழுகிற நாட்கள். ஏன்னா விசுவாசத்தை துவங்கரும் அவர்தான், முடிக்கிறோம் அவர்தான். இடையில விசுவாசத்தினால நீதிமான் வாழுவான். அல்லேலூயா. உங்களை என்னையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் கர்த்தர். கடந்த வருஷத்துல வாழ வைத்தவர் இந்த வருஷத்தில் நம்ம என்ன செய்வார்? வாழ வைப்பார். எப்படி வாழணும்? கிறிஸ்துவுக்குள்ளாக, விசுவாசத்துக்குள்ளாக நீங்கள் என்ன செய்யணும்? வாழணும். சொல்வாரு, வாழு, வாழ விட்டு வாழு, வாழ விட்டு வாழு. ஒருவனை அழிச்சு வாழ்வது வாழ்க்கை அல்ல, அவனை வாழ விட்டு நீ வாழு, அதுதான் வாழ்க்கை. கர்த்தர் நாம மகிமையுண்டாகட்டும். ஒருவனை அழித்து நாம வாழ்வது என்ன இல்ல, அது மிருகத்துக்கு சமம். வாழ விட்டு வாழையா. இப்ப ஆண்டவர் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த வாழ வைத்துக் கொண்டிருக்கிற காலத்துல உன்னிடத்தில் ஆண்டவர் கனியை தேடி வந்திருக்கிறார். ஆமென். இந்த வருஷம் கனி கொடுக்கிற வருஷம். எது? இந்த தேங்காவு, இந்த பழம், திராட்சை பழம், எலுமிச்சை பழம், இதெல்லாம் கொண்டு வந்து ஆப்பிள் கொண்டு வந்தாங்க, ஆரஞ்சு கொண்டு வந்தாங்க, எல்லாம் கொண்டு. இதுவா இந்த கனிகளா? இல்லை. ஆவின் கனி அன்பு, சமாதானம், சந்தோஷமா? அது மட்டுமா? ஏன்னா நீங்கள் எடுத்தோன்னு அங்கே தான் போவீங்க, எனக்கு தெரியும். ஆவியின் கனியோ அன்பு, சாந்தம், இச்சை அடக்கம், இதெல்லாம் சொல்லுவீங்க. இலைகள் எல்லாம் மருந்தாகணும், கனிகள் எல்லாம் விருந்தாகணும். ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் இருக்காருன்னா ஒரு கிலோ மட்டனா வாங்கிட்டு போவீங்க, இல்ல அந்த கிரில் சிக்கன் அப்படியே ஒரு கோழியா வாங்கிட்டு போவீங்க? ஐயோ பெட்ல கிடக்குறாரே, சத்தெல்லாம் கிடக்குறான்னு சொல்லி ஏதான் வாங்கிட்டு போவீங்க? பழங்கள் தான் பெரும்பாலும் வாங்கிட்டு போவாங்க. எப்போ அவர் சாத்துக்குடி கிடைக்காதா? பெரும்பாலும் இந்த சாத்துக்குடி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் இருக்கிற விலை கம்மி. சாத்துக்குடி தான் இருக்கிற விலை கம்மியானது, சாத்துக்குடி தான். 4 சாத்துக்குடி வாங்கிட்டு வரக்கூடாதா? அங்கே பெட்டில் இருக்கிற சாப்பிட மாட்டாரு, பார்க்க போற நாம சாப்பிட்டு வந்துருவோம். அதை ஒரு கனி. இன்னைக்கு நிறைய இதயங்கள் காயப்பட்டு கிடக்கு, பெட்ல கிடக்கு, அட்மையில கிடக்குறாங்க. அவங்க நீ பார்க்க போகும்போது நீயே கனியாக மாறணும். அல்லேலூயா. நீ கனியாக மாற வேண்டும். இங்க கனியை தேடுகிறார். இந்த வருஷத்துல ஆண்டவர் உன்னிடத்துல கனி தேடுகிறார். உன்னிடத்துல கர்த்தர் கனி தேடுறார். சங்கீதம் 1:3 நீங்க பாத்தீங்கன்னா இங்க சொல்லிருக்கு, தன் காலத்தில் தன் கனியை தருவான். நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல நீ கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஏனென்றால் விசுவாசத்தினால நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். பிழைப்பான் சொல்ற இடத்துல வாழுவான். ஏன்னா விசுவாசம் துவக்க என்ன வரும் அவர்தான், முடிக்க போறவர் அவர்தான். இடையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஒரு காலம், இந்த காலத்துல தன் கனியை கொடுக்கணும். ஒரு வாழை மரம் வாழைப்பழம் தான் கொடுக்கும், ஒரு மாமரம் மாம்பழம் தான் கொடுக்கும், ஒரு தேங்காய் மரம் தென்னை மரம் தேங்காயை தான் கொடுக்கும். தேங்காய் மரத்தில் போய் நீ வாழைப்பழத்தை பறிக்க முடியாது, வாழை மரத்தில் தேங்காயை பறிக்க முடியாது. விளங்க சொல்ல உங்களுக்கு ஸ்தோத்திரம். தன் தன் காலத்தில் அவன் என்ன செய்வானா? தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன் கனி எதுவாக இருக்க வேண்டும்? வாசிங்க அந்த வசனத்தை. இலை உதிராத மரத்தை போலவும் இருப்பான். எவன் செய்வது? எவன் செய்வது? தன் காலத்தில் தவறாமல் கனி கொடுக்கிறானே, அவன் செய்வது எல்லாம் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. காலம் தாழ்ந்தி அல்ல, மற்றவர்களை பார்த்து காப்பிடி அடிப்பதல்ல, தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பாயானால் நீ இலை உதிராத மரம் போல இருப்பாய். அங்க இலையும் இருக்கும், கனியும் இருக்கும். விளங்கவங்க அல்லேலூயா. இலையும் இருக்கும், கனியும் இருக்கும். இலை என்பது அழகை குறிக்கிறது, கனி என்பது உன்னுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ரெண்டையும் கர்த்தர் கொடுப்பார். எப்பொழுது?
எப்படி அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கும் போது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வருஷத்துல நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் தன் காலத்தில் தன் கனியை கொடுங்க. அல்லேலூயா, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவநாம மகிமை உண்டாகட்டும். அப்ப தன் நிலத்தில் விளைந்த கனியை, முதல் கனி எங்க கொண்டு வரணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, தன் காலத்தில் தன் கனியை கொண்டு வர. கனியை தேடுகிறார். அங்க கனி இல்லாததினால என்ன நடக்குது? ஒன்றும் அதை காணவில்லை. இப்ப உனக்கு ஒரு ஏமாற்றம். யாருக்கு? இந்த தோட்டக்காரனுக்கு, தோட்ட எஜமானனுக்கு ஒரு ஏமாற்றம் வருகிறது. உன்னை தேடி, ஏன்னா மனிதர்களை மரங்கள் சொல்லியிருக்கு. அவன் நீர்க்காலங்கள் ஓரமாய் நடப்படுகிற மரத்துக்கு ஒப்பனையா இருக்கிறான். நீ செழித்தோங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்ப அந்த மரத்தை தேடி வரும்போது அவருக்கு ஒரு ஏமாற்றம். கடந்த வருஷத்துல எத்தனையோ ஒரு ஆண்டவர் நம்மளை தேடி வந்து ஏமாற்றத்தோடு சில வேலை என்ன செஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம். இந்த வருஷத்துல ஆண்டவரை ஏமாத்தாதீங்க. இந்த கைகளை பிடிங்க, கைகளை பிடி, பக்கத்தில் பிடிங்க. போன வருஷத்துல எத்தனையோ நம்மளை தேடி வந்திருக்கலாம், அவர் ஏமாந்து போயிருக்கலாம். இந்த வருஷத்துல நான் ஆண்டவர் ஏமாற விட மாட்டேன், நான் ஏமாற விட மாட்டேன். ஆமென், ஆமென். இப்போ ஏமாற்றத்தை பார்க்கிறார். பார்த்துட்டு இப்ப அங்க ஏற்கனவே ஒரு நபரை வைத்திருக்கிறார், தோட்ட வேலைக்குன்னு வைத்திருக்கிறார். அவரை கூப்பிடுகிறார். கூப்பிட்டு என்ன சொல்றாரு? 3 வருஷமாய் அவரும் விடாமுயற்சியாய் சீசனுக்கு வர்றாரு. ஏன்னா சீசன் தானே வந்திருக்கணும். சீசனுக்கு வர்றாரு, கனி அங்க இல்ல. ஆகையினால இவனுக்குள்ள ஒரு வெறுப்பு வந்து சொல்கிறாரு, 3 வருஷமா நான் தேடி பார்த்தேன், ஒன்றையும் காணவில்லை. நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு வாழை மரம் கூட அது கண்ணு ஈனிருச்சுன்னா பக்க கண்ணு போட்டு, அதாவது அந்த வாழை மரம் கொஞ்சம் குறிப்பிட்ட லெவலில் வரும்போது என்ன போட்டுரும்? பக்க கண்ணு போட்டுரும். இதுதான் கனி கொடுக்கிறது. அது கனி கொடுத்து அது மறைந்து விடுகிறது. ஆனா இது வளர்ந்து கொண்டே இருக்கும். இது வளரும். இது வளர்ந்து இது காய்ச்சி தொங்கும் போது அடுத்த பக்க கண்ண ரெடி ஆகிட்டு தான் இது என்ன செய்யுது? இது மறிக்குது. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷங்கள் ஆயிருச்சு? எத்தனை பேத்துக்கு நீங்க கனி கொடுக்கிறவங்களா இருக்கிறீங்க? எத்தனை பேத்துக்கு நீங்க ஆறுதலா இருக்கிறீங்க? உங்க மூலியமா எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ளாக கனி கொடுக்கிறவங்களாக மாத்தி இருக்கிறீங்க? இதுக்கு நிறைய சந்திச்சிருக்கிறீங்களே, சந்திச்சிருக்கீங்களே, இயேசு பத்தி பேசிருக்கீங்களே, எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கிறீங்க? அவரை வாழ விடு, கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. இயேசுவை நீங்க எந்த அளவத்துல வாழ வர்றீங்களோ அந்த அளவத்துல உங்களை கர்த்தர் வாழ்த்தி கொண்டே இருப்பார். நீங்க வளர்ந்து கொண்டே இருப்பீங்க. அவர் வளர 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 நீங்களும் தேசத்துல வளருவீங்க, குடும்பங்களே வளருவீங்க, பொருளாதாரத்துல வளருவீங்க, சகலவித நன்மையினால் நீங்க வளருவீங்க. வாலிப தங்கச்சிகளே, வாலிப தம்பிகளே, இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம். ஹல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம். உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியம் செய்ய போகிறார். பெரிய 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 அற்புதம் சிறிய சிறிய ஆட்கள் மூலமே. ஓஹோ, பெரிய 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 அற்புதம் சிறிய சிறிய ஆட்கள் மூலமே. யோனா பாருங்க, யோவான பாருங்க. பெரிய 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 அற்புதம் சிறிய சிறிய ஆட்கள் மூலமே. ஓஹோ, பெரிய 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 அற்புதம் சிறிய சிறிய ஆட்கள் மூலமே.
இந்த வருஷத்துல யாரெல்லாம் நாங்க சின்னவங்க நினைக்கிறீங்களோ உங்களை கொண்டு கர்த்தர் சபையில பெரிய காரியம் செய்ய போகிறார். அல்லேலூயா. நாங்க ஒன்றுக்கு தெரியாதவங்க, படிக்க தெரியாதவங்க, நாங்க சின்னவங்க நினைக்கிறீங்களா? உங்களை கொண்டு தான் பெரிய காரியம் கர்த்தர் இந்த வருஷம் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென்ங்கறீங்க? எத்தனை பேர் ஆமென்ங்கறீங்க? ஆமென், ஆமென். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம். வாலிப தம்பிங்க, வாலிப தங்கச்சி, உங்களை கொண்டு நிறைய வாலிபர்களை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். இங்க தேர்றாரு இல்ல, ஒரு முடிவு பண்ணிட்டாரு. 3 வருஷம் டைம் கொடுத்தாச்சு, இதனால எந்த பயனும் இல்லை, இது என்ன செஞ்சிரு, வெட்டி போட்டு சொல்லும் போது அவர் சொல்றாரு, ஐயா இந்த 1 வருஷம் மட்டும் இருக்கட்டும். எந்த வருஷம்? 1 வருஷம் இருக்கட்டும். கர்த்தர் நமக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார் இந்த வருஷம். எதற்காக? இன்னும் சம்பாரிச்சு அக்கௌண்ட் மேல அக்கௌண்ட் போறதுக்கு இல்ல, நகை மேல நகை வாங்குறதுக்கு இல்ல, பூமி மேல வாங்குறதுக்கு அல்ல. இந்த வருஷத்துல கர்த்தருக்காக நீ செயல்படுவதற்காக. அல்லேலூயா. காலம் இல்ல, வெகுவாய் காலங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த வருஷம் உங்களுக்கு ஆயுசா கூட்டி கொடுத்ததுக்கு நோக்கம், இந்த வருஷமாவது ஆண்டவருக்காக நீ செயல்பட மாட்டாயா என்பதற்காக தான். இந்த வருஷம் உனக்கு ஆயுசாக கர்த்தர் கூட்டி கொடுத்து நீ சம்பாரிச்சு இன்னும் அப்படியே உன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளுவதற்காக அல்ல, அதற்காக மட்டும் அல்ல, ஆண்டவருக்காக நீ வாழுவதற்காக, ஆண்டவருடைய பணிகளை நீங்கள் செய்வதற்காக, நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இந்த 1 வருஷம் இருக்கட்டும் சொல்லிட்டு அதுக்கு சில விளக்கம் சொல்றாரு. இந்த மரத்தை நான் என்ன செய்றேன், சுத்தி இதை இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி, சுற்றிலும் கொத்தி. ரொம்ப பேர் கொத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு பறவைக்கு பேர் என்னது? மரங்கொத்தி பறவை. அதுக்கு பேர் என்னது? மரங்கொத்தி. கொத்திக்கிட்டே இருக்கும், கொத்தி கொத்தி கொத்தி. இன்னைக்கு ரொம்ப பேருடைய வாழ்க்கையில வார்த்தையினால ரொம்ப பேர் கொத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அது குத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம், இங்க கொத்திக்கிட்டு இருக்குங்கிறார். வார்த்தையாலே கொத்துறது. அந்த வார்த்தையால கொத்துனா அவங்க கனி கொடுக்க மாறுவாங்களா? மாற மாட்டாங்க. இவங்க சொன்ன கொத்துறது வேற. சுத்தியும் கொத்துகிறார். சுத்தியும் ஏசாயா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கொத்துகிறார். நீங்க 1ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா அங்கே தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லுகிறாரு, என் திராட்சை செடிக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்கு, அந்த வழக்கை நீங்க தீர்த்து வையுங்கன்னு சொல்லி நீங்க அதை வாசிங்க. 1ஆம் வசனம் வாசிங்க. ஒரு பாட்டை பாடுவேன். செழிப்பான மேட்டில ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, அதை அந்த திராட்சை தோட்டத்தை வேலி அடைத்து, வேலி என்றால் பாதுகாப்பு, விளங்கிடம். அல்லேலூயா. வேலி யோபை விட்டு சுத்தியும் வேலி அடைக்கவில்லையோ என்று பிசாசு இயேசுவிடத்தில் கேட்டான் இல்லையா? அந்த மாதிரி அங்கே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, செழிப்பான இடத்துல, வறட்சியான இடத்துல அல்ல. அந்த தோட்டம் எங்க இருக்கு? மகா செழிப்பு, செழிப்புள்ள இடத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்களும் செழிப்பா இருக்கணும், மற்றவங்களை கனி கொடுக்க வைக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒட்டு கொய்யா, ஒட்டு பழம் நிறைய வந்துருச்சு. 2 குச்சியை காயப்படுத்தி ஒரு இடத்துல கட்டி வச்சிடறான், அது துளிர்த்து வித்தியாசமான பழங்கள் என்ன செய்யுது? கொடுக்குது. இப்படி அல்ல, தேவனுடைய சாரம் உனக்குள்ளே இருக்கிறபடினால நீ எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ அந்த அனுபவங்களை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சுத்தி வேலி அடைத்து உள்ள இருக்கிற கல்லுகள் எல்லாம் பொறுக்கி, உனக்குள்ளாக இருக்கிற கல் இருக்கல, போராமைகள், வீம்புகள், பகைகள், புலம்பல்கள், இன்னும் எத்தனை கல், சண்டைகள், துரோகங்கள், கல், எல்லாமே கல். வேலி அடைச்ச பிறகு உள்ள இருக்கிற கல்லெல்லாம் தூக்கி நான் வெளியே போட்டுட்டேன். கல்லுகள்லாம் பொறுக்கி
அதுல நல்ல திராட்சை செடியா. என்ன செடி? நல்ல திராட்சை செடி நட்டு வச்சேன். நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டினேன். அதுல ஆலயம் உண்டு பண்ணி அது நல்ல பழம் கொடுக்கும் என்று நான் காத்திருந்தேன். கடந்த வருஷம் முழுவதும் நான் காத்திருந்தேன். புது வருஷத்துக்குள்ளாக வந்து விட்டேன். இது இந்த நல்ல திராட்சை செடி நல்ல பழங்களை கொடுக்கும் என்று நான் காத்திருந்தேன். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. அப்படியா? பரிதாபம். கடைசியில் அப்படியே போயிருச்சு என் வாழ்க்கைய. ஆண்டவர் சொல்றாரு, நல்ல பழம் தானே நான் வச்சேன், அப்ப என்ன பழம் கொடுக்கும்? நல்ல பழங்கள் கொடுக்கும் என்று நான் காத்திருந்தேன். அதுவோ எப்படி வந்துச்சு? நான் நல்லா தானே உன்னை நடத்தினேன், உனக்கு நல்ல புத்தி தானே நான் சொன்னேன், உன்னை நல்லபடி தானே இது வரைக்கும் நான் பார்த்துட்டு வந்தேன். எப்படி உனக்கு இந்த கெட்ட எண்ணம் வந்துச்சு? எப்படி உனக்கு இந்த வஞ்சகம் வந்துச்சு? எப்படி உனக்கு இந்த வம்மம் வந்தது? எப்படி உனக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு பேராசை வந்தது? நல்ல பழங்கள் நல்ல கனிதானே வச்சேன். இப்போ நாங்கள் வச்சிருக்கிற மரபெல்லாம் வாழை மரம், பூ வாழைன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன பாலமாக இருக்கும். அது இதுங்கிறது கண்ணை தோண்டி எங்கே போய் வச்சாலும் எது கிடைக்கும்? அதுதான் கிடைக்குமா? இல்லை இந்த மோரிஸ் பழம் வரும் அதில்? அதானே வரும். அப்போ நல்ல திராட்சை கொடியை நான் கொண்டு வந்து வச்சேன். அது என்ன கொடுக்கணும்? நல்ல கனிதானே கொடுக்கணும். எப்படி கசப்பு வந்துச்சு? எப்படியா கசப்பு வந்துச்சு? கடந்த வருஷத்துல நிறைய சம்பவங்களை உன் வாழ்க்கையில கசந்து போயிருந்தீங்கல்ல, நிறைய சூழ்நிலையில கசந்து போய் தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தது நல்ல கனி கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. இப்ப கைப்பிடிச்சுங்க, கைப்பிடிங்க. ஆண்டவரே, கடந்த வருஷத்துல நீங்க எதிர்பார்த்தது நடக்காம போயிருக்கலாம். இந்த வருஷத்துல நல்ல கனி கொடுப்பேன். தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பேன். இலையுலா மரத்தில் போல் இருப்பேன். நம்புங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாரை நான் வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. சொல்லுமா? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆண்டவரே என்னை நம்புங்க. என்னால் இந்த வருஷம் எத்தனை பேத்துக்கு நான் ஆண்டை பற்றி சொல்ல முடியும்? எத்தனை பேத்தை நான் கடவுளுக்குள்ளாக கொண்டு வர முடியும்? எத்தனை பேத்துக்காக நான் போய் ஜெபிக்க முடியும்? எத்தனை பேருக்காக படுக்கையில் இருக்கிறவர்களை நான் ஜெபித்து அவங்களை இயேசு பற்றி சொல்ல முடியும்? எனக்காக 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 வாழ்ந்த நாட்கள்
இந்த வருஷம் எனக்கு இந்த வருஷம் உங்களுக்காகவே எனக்கு ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. இன்னும் என் மண்டை வலி நல்லாகணும், என் வகுத்து வலி நல்லாகணும், என் கால் வலி நல்லாகணும், என் ஆடுகள் நல்லா இருக்கணும், மாடு நல்லா இருக்கணும், என் வருமானம் வரணும், என் பிள்ளை இதுவே சொல்லி 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 காலத்தை ஓட்ட மாட்டேன் ஆண்டவரே. இதையே சொல்லி சொல்லி உங்களை டயர்டு படுத்த மாட்டேன் ஆண்டவரே. இந்த வருஷம் உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே. அல்லேலூயா. உங்களை ஏமாற விட மாட்டேன். நல்ல கனிகள் கொடுக்கும் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன். அது கசப்பான கனி கொடுத்தது என்ன? அடுத்து, நான் என் திராட்சை தோட்டம், 4 வசனமா, நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலையை செய்யலாம் சொல்றாரு. நான் எல்லா வேலையும் செஞ்சிட்டேன். இங்க சொல்றாரு லூக்கா 13ல, நான் இந்த வருஷம் கொத்தி எரு போடுகிறேன், அது பராமரிக்கிறேன் சொல்லுகிறார். ஆனா ஏசியாவில் ஆண்டவர் புலம்புகிறார், என் திராட்சை தோட்டத்துக்கு நான் செய்யாதது ஏதாச்சும் இருக்கா? வேலி அடிச்சேன், உள்ள இருந்த கல்லெல்லாம் தூக்கி வெளியே போட்டேன், கொத்தி இருக்கலாம், உரம் போட்டு இருக்கலாம், தண்ணி பாய்ச்சி இருக்கலாம். நான் இது இந்த மேல இதுக்கு இது கனி கொடுக்கணும்னா இது மேல நான் என்ன செய்யணும்? அதான் அதோட அர்த்தம். இது கனி கொடுக்கணும், இன்னும் மேல ஏதாச்சும் செய்யறது இருக்கா சொல்லுங்களேன். என் திராட்சை தோட்டத்துக்கு நான் இனி செய்ய வேண்டிய காரியம் என்ன சொல்லுங்கிறார். அப்ப எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். ஆனாலும் அது என்ன கொடுக்குது? கசப்பான கனி கொடுக்குது. இத்தனை வருஷ காலமாக தேவன் நம்மை நடத்தியிருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். அவர் அன்பை நம்ம வந்து விளங்கிக் கொள்ளும்படி செய்திருக்கிறார். இத்தனையும் செஞ்சிட்டோம், மறுபடியும் நம்ம கசப்பான கனி கொடுக்கணுமா? இந்த வருஷம் கசப்பான கனியை கொடுக்கணுமா? நான் என்னையா செய்யல? என் திராட்சை தோட்டத்துக்கு நான் என்ன செய்யல? சில தென்னை மரங்கள், அந்த பக்கம் 4-5 மரம் வச்சிருக்கேன். அங்க பாப்பா சொல்லுவாங்க, மரத்துக்கு என்ன போடுங்க? உப்பு வைங்க, உரம் போடுங்க. மரமெல்லாம் சின்னதாகி போய்கிட்டு இருக்கு, அது கொஞ்சம் நீங்க தண்ணி மட்டும் தான் ஊத்துறீங்க, வேற ஒன்றும் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, ஊத்த மாட்டேங்கிறீங்க. உண்மைதான், எப்பவோ உரம் போட்டது, அதுக்கப்புறம் என்ன செய்யல, போடவே இல்லை. ஒருத்தரை கேட்டுக்கிட்டே இருக்கேன், அவர் சொல்றாரு, காசுன்னா வேண்டாம், ஃப்ரீயானா எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறார். நான் சொன்னேன், இல்லை நான் காசு கொடுத்து தான் என்ன செய்வேன், எடுத்துட்டு போவேன்னு சொல்லி ஒரு வாக்குவாதத்தில் நிற்குது. ஒரு 4 சாக்கு வச்சிருக்கிறாரு எரு. ஸ்தோத்திரம். அப்ப நான் செய்யாமல் போன பிறகு அந்த கனி கொடுக்காம போனா குற்றம் யார் மேல? ஏன் மேல. இங்க ஆண்டவர் சொல்றாரு, என் மரத்துக்கு நான் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், ஆனாலும் நல்ல கனி. ஆனா கனி வந்துச்சு, கனி பூ பூத்தது, சின்ன பிஞ்சு வந்தது, காய் வந்தது, பழுத்தது. எனக்கு சந்தோஷம். ஆகா, நம்ம பட்ட பாடு வீண் போகல, நம்ம பட்ட பிரயாசம் வீண் போகல, என்னுடைய உழைப்பு நான் போட்டிருக்கிறேன், என்னுடைய உழைப்பு வீண் போகல. இதோ பூ வந்திருக்கு, இதோ சின்ன பிஞ்சு வந்திருக்கு, இதோ காய் வந்திருக்கு, பழம் வந்துருச்சு. ஆகா, இது வந்து நான் இனிமேல் வந்து அந்த கனியை புசிக்கிற ஒரு நேரம் வந்துருச்சுன்னு அவளா போய் பிச்சு வாயில போட்டா கசப்பு. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, உங்களை சொல்லல, உங்களை சொல்ல. எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்து விட்டார். உங்களை கனி தேடி வரும்போது ஏமாற்றம் கொடுக்கிறீர்களா அல்லது கசப்பான கனி கொடுத்து கொண்டிருக்கீங்களா? இந்த ஒரு வருஷம் இருக்கட்டு, இந்த ஒரு வருஷம் கூட்டி கொடுத்ததுக்கு அதுதான் காரணம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கனி கொடுத்தால் பார்ப்போம், இல்லைன்னா என்ன செஞ்சிருவோம், இது வெட்டி போடுவோமே என்று என்றார். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். இப்ப ஆண்டவர் 2 விதத்தில் ஒரு ஏமாற்றம் வருகிறது. இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்க. ஸ்தோத்திரம். மார்க்கு எழுதின சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். இது உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், அதிலிருந்து சில காரியங்களை பார்ப்போம். 11ஆம் ஸ்தோத்திரம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிங்க. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியா, முதல் நாள்
இயேசு எருசலேமுக்கு போயிட்டு அந்த இரவோட இரவாக வந்து விட்டார். பெத்தனியா வந்து யார் வீட்டில் தங்குறாரு? லாசர் வீட்டில் தங்கிட்டு மறுநாள் காலையில அவர் மறுபடியும் எழுந்திருச்சு எருசலேமுக்கு போறார். போற வழியில எவருக்கு? இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இயேசுவுக்கு என்ன வந்துருச்சு? பசி. பசி உண்டான உடனே அப்பொழுது இலையுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு காண்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பழைய பாடல் உண்டு. அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழுகின்றார்கள், தினம் கர்த்தர் இல்லாமல் அர்த்தமில்லாமல் வாழுகின்றார்கள். அத்திமரம் போல் எத்தனை பேர்கள் வாழுகின்றார்கள், தினம் கர்த்தர் இல்லாமல் அர்த்தமில்லாமல் வாழுகின்றார்கள். ஒரு நல்ல நாங்களாம் முன்னாடி சுவிசேஷ பாடல் பாடுவோம். சரி, இப்ப என்ன சொல்றேன்னா, தூரத்துல ஒரு மரத்தை காண்கிறார், இல்ல அத்தி மரத்தை கண்டார். தூரத்துல இருந்து பார்த்தாலே என்ன மரம் சொல்லி தெரியுது? என்ன மரம் தெரியுது? நாம சில தூரத்துல சில மரங்கள் தெரியும், ஆனா என்ன மரம் நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஒரு சில மரங்களை அடையாளம் கண்டுபிடிக்கலாம், ஒரு சில மரங்கள் என்ன செய்ய முடியாது, பக்கத்தில் குறிப்பிட்ட தூரம் தான் கண்டுபிடிக்கலாம். தூரத்தில் பார்த்தோம்னா மரங்கள் தெரியுமே தவிர என்ன மரங்கள் என்ன செய்ய முடியாது, நம்மளால கண்டு கொடுக்க முடியாது. சில யூகமா சில காரியங்கள் சொல்லிடலாம், சரிங்களா? ஆனா ஆண்டவர் வரும் வழியில தூரத்தில் இருந்தாலும் அது அத்திமரம் என்று அடையாளம் கண்டு கொண்டார். கைகளை தட்டி தூரத்தில் இருந்த போதும் அது அத்திமரம் தான் என்று அடையாளம் கண்டு கொண்டார். அது இலையில் உள்ள ஒரு மரம். என்ன இருந்துச்சா? இலையில் இருந்தது, சரிங்களா? பார்த்துட்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். என்ன வந்தார்? பார்க்க வந்தார். லூக்கா 13 அத்திமரத்தில் கனியை தேடினார். கனி அங்க இல்ல. இங்க பழங்கள் இருக்கா என்று பார்க்க வந்தார். உங்களை ஒவ்வொருவரையும் பார்க்க வருகிறார். உங்களை ஒவ்வொருவரையும் பார்க்க வருகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பார்க்க வந்தார். அது அத்திப்பழம் காலமாய் இராதபடினால் காணவில்லை. அப்படின்னா அது சீசன் இல்லாத நேரம் போல் இருக்கு. என்ன இல்லை நேரம்? அத்திப்பழம் காலமாய் இராததினால் அதனிடத்தில் என்ன இல்லை? பழங்கள் இல்லை. ஆமாம் இல்லைங்களா? அத்திப்பழம் காலம் இராததினால், அதாவது அந்த சீசன் இல்லாததினால் அங்க என்ன இல்லை? கனி இல்லை. ஆனா இலைகள் இருந்துச்சு. இப்ப நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நம்ம சுற்றி நிறைய மரங்கள் இருக்கு. எந்தெந்த மரத்துக்கு எந்தெந்த சீசன் நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். மாம்பழம் எப்ப சீசன், கொய்யா எப்ப சீசன், வேப்பம்பழம் எப்ப சீசன், புளியம்பழம் எப்ப சீசன் தெரியுமா தெரியாதா? இப்ப வெளிநாட்டிலிருந்து வர்றவங்களுக்கு அது என்ன செய்யாது? தெரியாது. அப்ப இயேசு இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர், அவர் யூதர், சின்ன பிள்ளையிலிருந்து அங்கேயே வளர்ந்தவர். அவருக்கு அத்திப்பழ காலம் தெரியுமா தெரியாதா? தெரியும். அத்திப்பழ காலம் தெரியுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலம் இராதபடியால் அவர் அதனிடத்திலிருந்து வந்தபோது அதில் இலையில் இல்லாமல் வேறொன்றும் காணவில்லை. இது ஏமாற்றமா இல்லையா? இவர் அங்க போன நேரம் எப்படிப்பட்ட நேரம்? பசியான நேரம். பசியான நேரம். ஜீவப்பம் நானே என்று சொன்ன இயேசு இந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறதுக்கு ஒரு நாள் தாகம் வராதுன்னு சொன்ன இயேசு இன்னைக்கு மனித குமாரனா இருந்தபடினாலே நமக்கு என்ன களைப்பு வருமோ அது அவருக்கு வந்துச்சு. நமக்கு தாகம் வந்தது போல் அவருக்கும் வந்துச்சு. நமக்கு பசி வந்தது போல் அவருக்கு என்ன வந்தது? ஏன்னா அப்பதான் நம்முடைய கஷ்டம் அவருக்கு என்ன செய்யும்? தெரியும். அதற்காக தான் காணக்கூடாத தெய்வம் காணும்படி இந்த உலகத்தில் வந்தார்.
அந்த அன்பை நம்ம பாராட்டுகிறோம். இப்போ இயேசுக்கு ஒரு ஏமாற்றம். உடனே அவர் வந்து விரக்தியில் என்ன செய்கிறாரு? 14, அப்பொழுது இயேசு அதை பார்த்து கேட்டா. இதை வந்து நீங்க மத்தேயில பார்த்தீங்கன்னா சபிச்சார்ன்னு இருக்கு. என்ன செஞ்சாரா? சபிச்சார். சபிச்ச உடனே அந்த மரம் என்ன செஞ்சிருச்சான்? பட்டு போயிருச்சான். ஆசீர்வதிக்க வேண்டிய ஆண்டவர் வாயில என்ன வருது? ஏன்னா சில வேளை இந்த பசி சொல்லுவாங்களே, பசி வந்தா நீயாவே இருக்க மாட்டேன், பசி வந்தா என்ன பேசுற உனக்கே தெரியாது, பசி வந்தா நீ எல்லாம் மனுஷியா ராட்சஸா மாறிடுவ, பசி பசி அப்படின்னு சொல்லுவாங்களே, பசியில என்ன பண்றேன்னு தெரியாது. ஒரு மனசுக்குமார் இருந்ததுனால அவர் என்ன செய்தாரா? என்னை வந்து ஏமாத்திட்டீல, இனிமேல் உங்ககிட்ட ஒருத்தனும் பழத்தை சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே மறுநாள் காலையில் வந்து பார்த்தா அந்த மரம் என்ன ஆயிடுச்சு? பட்டு போயிருந்ததா. வழி ஓரத்தில் இருந்த மரம். இப்போ இயேசு போகும்போது சீசர்களும் கூட தான் என்ன செய்தாங்க? போனாங்க இல்லையா? போனாங்க. அத்தி மரத்தை வெட்டி போடுன்னு சொல்லும்போது அந்த மரத்தை வெட்டாதபடிக்கு ஒருவர் பரிந்து பேசினார். ஐயா, இந்த வருஷம் இருக்கட்டையா, நான் எல்லாம் செய்கிறேன், அடுத்த வருஷம் பாருங்க, அடுத்த 2027 பாருங்க, இது கனி கொடுத்தா பாப்பா, இல்லாட்டி போட்டு தள்ளிருங்க. வெட்ட வேண்டிய மரத்தை, சாக வேண்டிய மரத்தை அங்க ஒருத்தர் பரிந்து பேசினதுனால அந்த மரம் காக்கப்பட்டுச்சு. விளங்கினவங்க கைகளை தட்டு, விளங்கினவங்க கையை தட்டு. அந்த மரத்துக்காக ஒருவர் பரிந்து பேசினார், அதனால வெட்ட வேண்டிய மரம் காக்கப்பட்டுச்சு. இங்க வழி ஓரத்தில் இருந்த மரத்துக்கு பரிந்து பேசுறதுக்கு யாரும் இல்லை. இருந்தாங்களா? யாரும் பேசல. ஆகலாம் அந்த மரம் பட்டு போயிருச்சு. அந்த மரம் பட்டு போயிருச்சு. இந்த அத்தி மரம் தோட்டத்துக்குள்ளே இருந்தது. ஆகையினால அந்த மரத்துக்கு பரிந்து பேசுறதுக்கு ஒருத்தன் இருந்தான். விளங்குனா? விளங்குதா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏன் சும்மா நடந்துகிட்டே இருக்கீங்க 2-3 பேர்? செல்லமெல்லாம் சும்மா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கிட்ட இங்கிட்ட. ஸ்தோத்திரம். தோட்டத்துக்குள்ளே அத்தி மரம் இருந்ததினால் அது வெட்டப்பட வேண்டிய நேரத்திலையும் அதற்காக ஒருவன் பரிந்து பேசினதினாலே அந்த மரம் காக்கப்பட்டுச்சு. ஏனென்றால் அது தோட்டத்துக்குள்ளே இருந்தது. தோட்டம் என்றால் சபையை குறிக்குது. கைகளை தட்டு, கைகளை தட்டு. ஸ்தோத்திரம். தோட்டம் என்றால் சபை. நீ சபையில இருக்கும்போது உனக்காக பரிந்து பேசுறவன் ஒருவன் இருப்பான். அவன் தான் வேலைக்காரன். நானு வழி ஓரத்தில் இருக்கிற மரம், அதுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதுக்கு பாதுகாப்பு இருந்துச்சா? இங்கேயும் கனி இல்லை, அங்கேயும் கனி இல்லை. இங்கேயும் ஏமாற்றம், அங்க ஏமாற்றம். இது பரிந்து பேச ஒருத்தன் இருந்ததினால இந்த மரம் காக்கப்பட்டுச்சு. அதுக்கு பரிந்து பேசுறதுக்கு ஆள் இல்லாதனால வெட்டப்பட்டுச்சு அல்லது சபிக்கப்பட்டு போச்சு. நீ சபையில இருந்தாதான் உனக்கு ஒரு பாதுகாப்பு. இந்த வருஷத்துல தேவன் சபையில உன்னை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. சபையில கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஏன்னா இங்க பரிந்து பேசுகிற ஆட்கள் உண்டு. அது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? 3 வருஷமா பார்த்தேன், இவனாலையும் இந்த தோட்டத்துக்கு எந்த பயனும் இல்லை, மற்ற வெளியே போய் இவனால எந்த பயனும். உட்காந்து உட்காந்து உட்கார்ந்த இடத்த தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், இவனை போட்டு தள்ளிடவா அப்படி கேட்கும்போது அந்த வேலைக்கார சொல்றான், இல்லை ஆண்டவரே, இந்த 1 வருஷம் இருக்கட்டும், இந்த வருஷமாச்சு இவன் என்ன செய்வான்? கனி கொடுப்பான், பார்ப்போம். ஆண்டு கேட்குறாரு, 3 வருஷமா நான் பார்க்குறேன், 3 வருஷம் இந்த சேர்லையே உட்காந்துக்கிட்டு இவனால எந்த பிரயோஜனம் சர்ச்சுக்கு இல்லை, இந்த தோட்டத்துக்கு எந்த பயனும் இல்லை, தோட்டத்து வேலைக்காரனுக்கு எந்த பயனும் கிடையாது. இது இருந்து என்ன, இல்லாட்டி என்ன? நிலத்தையும் ஏன் கெடுக்க, சபையையும் ஏன் கெடுக்குது? நிலம், தோட்டம் என்றால் எதை குறிக்க சொன்னேன்? சபை குறிக்குது. சபையை ஏன் கெடுக்குது? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. அந்த மரம் தானும் கனி கொடுக்கல, தோட்டத்தையும் கெடுக்குது. உங்களை சொல்லல. இந்த வருஷத்தை நானே வந்து, நானே வீட்டுக்கு போய்
நானே இருக்க மாட்டேன் ஆண்டவரே, என்னோட ஆட்கள் கூட்டு வருவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. என் மூலியமா யார் வர்றாங்களோ அவங்க மறுபடியும் வரலன்னா நான் தான் பொறுப்பு. நான் தான் அவங்கள தேடி கண்டுபிடிப்பேன். அவங்க நான் தான் என்ன செய்வேன், கொண்டு வருவேன் ஆண்டவரே. உங்களுக்கு எத்தனையோ வேலைகளில் இதுவும் ஒரு வேலையாக சேர்த்துக்குங்க. உங்களுக்காகவே கரெக்டாக கண்ணு கட்டி விட்டோம், வீட்டு விட்டு நேராக சர்ச்சை வீடு விட்டால் நேராக வீடு. அது மறுநாள் 6 நாள் காலை எந்திரிச்சா வேலை, அங்கேருந்து கண்ணு கட்டி விடுமாறு மறுபடியும் வீடு. பேச வேண்டிய நிறைய இடங்கள்ல பேசாம போயிருக்குமே. பேசாம இருக்க வேண்டிய இடத்துல வள பேசிட்டு அடிபட்டு வந்திருக்கமே. உன் வாய் தான் உன்னை கெடுத்திருக்கு சொல்லியிருக்காங்களே. எப்ப? பேசாத இடத்துல. பேச வேண்டிய இடத்துல உன் சொல்ல எதிர்பார்த்தாங்களே சில பேர், அங்க நீ பேசலையே. உன்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்களே, அங்கெல்லாம் நீ பேசாம போயிட்டியே. ஹலோ, இந்த வருஷம் பேச வேண்டிய இடத்துல பேசுவேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டேன் ஆண்டவரே. நான் மட்டும் பரலோகத்துக்கு வருவது எனக்கு பிரியம் இல்லை, என்னோட ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு வரணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு யாரோ ஒருவர் இயேசுவை பற்றி சொல்ல போய் தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். நான் உங்களுக்கு சொல்ல போய் தான் நீங்க வந்தீங்க. நீங்க சொல்லணுமா வேணாமா? சொல்லாம இருந்தா நீங்களாம் எப்படிப்பட்டவங்கள்? சுயநலவாதிகள். என்னவாதிகள்? தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள். ரெண்டையும் மோசமானது சுயநலவாதிகள். நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுப்பா, வயிற்றுறாம பொட்டாட்டம் இருக்கணும், இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். அப்படிதான் போயிருவேன், இருக்க இடம் தெரியாமையே போயிருவேன். மலை மேல் உள்ள பட்டணம் மறைஞ்சிருக்காது. அது நீதான் 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 நீதான். நீங்க வெளிச்சம் என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா? நீங்கள் இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. வெளிச்சம் எங்க இருக்கும்? மேல இருக்கும். கர்த்தர் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல நான் உயர்வேன். சொல்லுங்க, இந்த வருஷத்துல நான் உயர்வேன், இந்த வருஷத்துல நான் உயர்வேன். ஆமா ஆமா. வாலிப தங்கச்சிமார்களும் சொல்லணும், என் வாலிபர்கள் மத்தியில் நான் உயர்வேன். வாலிப தம்பிமார்கள் சொல்லணும், என் வாலிபர்கள் மத்தியில் நான் உயர்வேன். சபையில நீ உயர்ந்திருக்க பெருசில்ல, நீ வெளியே போறையில 6 நாள் வெளியே சுத்துற இல்ல, அங்க எத்தனை வாலிபர்கள் சந்திச்ச, எத்தனை வாலிப தங்கச்சிகள் சந்திச்ச, எத்தனை குறிப்பிட்ட வயசு இருக்கிறீங்களே, நீங்க எத்தனை பேரை சந்திக்கிறீங்க, எத்தனை பேருக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறீங்க. உங்களுக்கு யாரோ ஒருவர், இப்ப நான் இல்லைன்னா கூட வேற யாராவது உங்களுக்கு என்ன சொல்லிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அப்ப சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் எப்படி ஜனங்கள் கேள்விப்படுவார்கள்? இந்த வருஷத்துல ஒரு 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 இதுவாக எடுத்துக்கொள்ளுவோம், ஒரு தீர்மானமாக எடுத்துக்கொள்ளுவோம், ஒரு சபதமாக எடுத்துக்கொள்ளுவோம். நான் பேசுகிறேன் ஆண்டவரே. பேசுகிறேன்னா பேசி பேசி காதல் ரத்த வர மாதிரி வைக்கக்கூடாது. தேவையான வார்த்தைகள் தேவையான இடத்துல என்ன செய்யணும்? பேசணும். அடுத்த முறை உங்களை பார்க்கும்போது அவங்க தேடி வரணும். அன்னைக்கு 4 வார்த்தை சொன்னீங்க, ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சுக்கா. அண்ணே, அன்றைக்கி நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப நீங்கள் சொன்னீங்க, கடைசியில் சொன்னீங்களே, நீ ஒன்றும் கவலைப்படாது பிரதர், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆண்டவர் இயேசு உங்களுக்கு நல்லது செய்வார்னு சொன்னீங்களே, அது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சுண்ணே. அந்த மாதிரி தேடி வரணும். பார்த்தோன்னே இது என்ன செய்யக்கூடாது? ஓடி ஒழியக்கூடாது. வருதுப்பா ஒரு 7:30, பேசுனா விடாதுப்பா அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. இந்த வருஷம் ஆண்டருக்காக நம்ம என்ன செய்வோம்? பயன்படுவோம். 2 காரியம் புரியுதுங்களா? தோட்டத்தில் இருந்த அத்தி மரத்திற்கு பரிந்து பேச ஆள் இருந்ததினாலே அது காக்கப்பட்டுச்சு. அந்த தோட்டம் என்றால் சபையை குறிக்குது. சபையில நீ இருக்க வரைக்கும் உனக்கு ஒரு பாதுகாப்பு இருந்து கொண்டே இருக்கும். அந்த மரம், சபிச்ச மரம் எங்க இருந்ததா? வழி ஓரத்தில் இருந்ததா, ரோட்டோரத்தில் இருந்தது. அதுக்கு வேலையும் இல்லை, அதை பரிந்து பேசுறதுக்கு ஆளும் இல்லாததுனால அது சபிக்கப்பட்டது. அது காஞ்ச மரமா போயிருச்சு. நீங்கள் நானும் வழி ஓர மரங்கள் அல்ல, தோட்டத்துக்குள்ள இருக்கிற மரங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை, இன்னொரு ஸ்தோத்திரம் ஏமாற்றம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
தெரிஞ்ச வசனம் தான், சொல்லுங்க, நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா என்றார். அதற்கு அவர்கள் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர்ல, என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. யோவான் இந்த முடிக்கும் போது இப்படியாக எழுதுகிறார். இயேசு அவர் உயிர் தெழுந்த பிறகு கொடுக்கிற தரிசனம் இது. இப்ப பேதுருவும் சீசர்கள் எல்லாரும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. நான் மீன் பிடிக்க போகிறேன் பேதுரு சொன்ன உடனே கோடந்தவங்க நாங்களும் வர்றேன்டா சொல்லி எல்லாம் போயிட்டாங்க. உடனே படகு என்ன செய்யிட்டாங்களா? ஏறிட்டாங்களா. விட்டு வந்த தொழில் ஏற்கனவே என்ன செய்யிட்டாங்க? இந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு தான் இயேசுவுக்கு பின்னாடி வந்தாங்க. இயேசு பேதுரு கூப்பிடும் போது அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? வலையை அலசை கொண்டிருந்தார். வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தார். குலத்தொழில். அந்த தொழிலை விட்டுட்டு தான் இயேசு சொன்னார், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறாக்குவேன் சொன்னார். அல்லேலூயா. என்ன பிடிக்காக்குவேன்? மனுஷரை பிடிக்கிறாக்குவேன் சொன்ன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. 3 வருஷ காலம் இயேசுவோடு தான் இருக்கிறாங்க. இயேசு செல்லும் இடமெல்லாம் சிறப்பிடம். இவங்களுக்கும் நிறைய மகிமை கிடைச்சது, இவங்களுக்கு பேர் புகழ் கிடைச்சது. ஏனென்றால் பூவோடு நார் இருந்தால் நாரும் மணக்கும் என்று சொன்னது போல இயேசுவோடு அவர்களும் இருந்ததினாலே அவர்களும் செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தார்கள் அந்த காலகட்டங்களில். ஏன்னா தலைவன் இருந்தார் என்று சொல்லி. சரிங்களா? இப்ப இயேசு மரித்து உயிர் தெழுந்து விட்டார். உயிர் தெழுந்த பிறகு இவங்க வருவாங்க எதிர்பார்த்தாங்க. இயேசு வரல. உடனே பேதுரு பார்க்கிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி சொன்ன உடனே கூட இருந்த சீசரன் நாங்களும் வர்றோண்டா போய் உடனே படகு ஏறினாங்களா. அப்ப ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாங்களா? போன உடனே எப்படி கிடைக்கும்? வலை, படகு, துடுப்பு எல்லாம் ரெடியா இருந்திருக்கு. நீ பின்வாங்கி போனீங்கன்னா, நீ எந்த பிசாசை விட்டுட்டு வந்தையோ, எந்த பழக்க வழக்கங்கள் விட்டுட்டு வந்தையோ, எந்த பாவங்கள் விட்டுட்டு வந்தையோ, அது வாயை பிறந்துக்கிட்டு ஆன் இருக்கும். நீ போனேன்னா அப்படியே முழுங்கிற உன்னைய. அதான் வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய முன்னிலைமை பின்னிலை அதிக. உனக்கு நீ கெட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகளை பிசாசு உருவாக்கி வச்சிருப்பா, ரெடியா இருப்பா. நீ போனேன்னா போதும், அல்வா துண்டு மாதிரி எடுத்து போட்டுருவான். இப்ப போறாங்க, மீன் பிடிக்க போறாங்க. ராத்திரி எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க. என்ன இல்லை, அவங்க பிரயாசப்பட்டு பண்றாங்க. கடந்த வருஷத்துல உங்க பிரயாசத்துல எவ்வளவோ நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த வருஷத்துல துவக்கத்தில் கேட்டால் போன வருஷம் எப்படி இருந்தீங்கன்னா, என்ன இருந்துச்சுங்க, எல்லாம் வாய்க்கும் வகுத்துக்கு சரியாக தான் போச்சு. பையில பொத்தல் பையில நிறைய சம்பாரிச்சிங்க. உண்மைதான், அவங்க சத்துக்கு தகுந்தால் சம்பாரிச்சிங்க. வருஷத்துடைய முடிவில் பாருங்க, ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. ராத்திரி முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கல. இப்போ இயேசு கரையிலிருந்து சொல்றாரு, இதுக்கு முன்னாடி சொல்றாரு, பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா? சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா? அவங்க சொன்ன ஒரே ஒரு பதில், ஒன்றுமில்லை. ஏமாற்றமா இல்லையா? பசியா இருக்க நேரத்தில் கனி கிடைக்கும் என்று போனார். அங்க இலைகளை தவிர அங்க என்ன இல்லை, கனி இல்லை. ஒரு ஏமாற்றம். இப்ப சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்க கேட்கிறாரு. இப்போ சொல்றாங்க ஒண்ணுமில்லை. உங்களை தேடி வந்த இயேசுவுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இதோ வாசப்படிந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், என்னோடு அவன் போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. போஜனம் என்பது உறவை குறிக்கிறது. போஜனம் என்பது உறவை குறிக்கிறது, மறந்து போக வேண்டாம். இன்னைக்கு சில வீட்டில் விருந்து சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. நேற்று சொன்னாரு, விருந்து சாப்பாடு நாளைக்கு கடா வெட்டுறாங்க பாஸ்டர். 2000 ரூபா நான் கொடுத்துருக்கேன், பங்காளிகள்லாம் சேர்ந்து. ஒருவேளை டைம் பார்க்குறாரு, முடிய போதே எல்லாம் முடிச்சுடுவாங்களா அப்படின்னு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கேட்கிறார், ஏதாகிலும் சாப்பிட்றதுக்கு இருக்கா? அதுக்காக இயேசுவை கூட்டு போய் 10 வகையில் சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதில்ல. சமாரியா ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி சீசர்கள் சாப்பாடு வாங்குவதற்காக ஊருக்குள்ளே என்ன செய்தாங்க, போயிட்டாங்களாம். வரும்போது சமாரியா பெண்ணுக்கிட்ட இயேசு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சாப்பிட வாங்கிட்டு வந்தவங்க, ஆண்டவரே சாப்பிடுங்க சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் கொண்டு வராத போஜனம் இல்லாமல் வேறொரு போஜனம் எனக்கு இருக்கிறது.
சொல்லும்போது இவர் இங்கே நினச்சாங்க, அப்போ நம்ம போயிட்டு வரதுக்குள்ளே யாராச்சும் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்களோ சாப்பாடு, இவ்வளோ தெம்பா பேசுகிறாரு. ஏதோ புல் கட்டிட்டார். வரும்போது ஒரு பொம்பளை வேற பேசிக்கிட்டு இருந்துச்சு, அந்தம்மா வீட்டிலேருந்து ஏதோ சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருச்சா, இவங்க கற்பனை. ஏசு சொன்னார், இந்த சாப்பாடு விட ஒரு ஆத்மான ஆதாயப்படுத்திருக்கிறேனே, அந்த சாப்பாடு தான் எனக்கு மேலான காரியம். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் இந்த காரியம் நீங்கள் செய்ய போகிறீங்க. இந்த வருஷத்தில் இந்த காரியம் நீங்கள் செய்ய போகிறீங்க. அப்போ 2 ஏமாற்றம். அப்போ அவங்க இல்லைன்னு சொன்னாங்க, ஏசு இல்லைன்னு சொல்லலை. எப்பா நீங்கள் கரைக்கு வாங்க. கரைக்கு வந்து பார்த்தா இங்கே என்ன செஞ்சுட்டு வச்சிருக்காரு? மீன் சுட்டு வச்சிருக்கிறார். சாப்பிடுங்க. சாப்பாடு கேட்டாரு, அவங்க இல்லைன்னு சொன்னாங்க. சரி, வலது பக்கத்தில் உன் வலையை போடு. போட்டாங்க, திரள் மீன் வந்துச்சு. 153 மீன் இருந்த பெரிய மீன்கள் இருந்த வலையை இழுத்துட்டு வந்ததாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே வந்து பார்த்தா கரையில் மீன் சுட்டு வச்சிருக்கிறார். இவருக்கு இந்த மீன் எங்கிருந்து வந்துச்சு? தூண்டி போட்டாரா? வலைய போட்டாரா? இல்லை, யாரும் கொடுக்கவும் இல்லை. எப்படி இவருக்கு கிடைச்சிச்சு? ஸ்தோத்திரம். இவர் சர்வ வல்லமுள்ள தேவன், எல் சடாய். அந்த சர்வ வல்லம் தேவன் சில வேளை உங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சில காரியங்களை கேட்பார். சாப்பிட ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லை. இந்த வருஷத்தில் ஆண்டவர் ஏமாற்றத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது.